ரோட்ல போகும்போது ஆண்களுக்கு பீரியட்ஸ் வந்தா அவங்க நிலைமை என்ன ஆகும்? ஒரு லேயர்ல மட்டும் பஞ்சு வச்சு பேட செஞ்சதுனால அது ஃபெயிலியர்ல போய் முடியுது. ஆனாலும் விடாம நம்ம ஹீரோ 2 லேயர்ல பஞ்ச வச்சு பேட செஞ்சுட்டு தன்னோட மனைவி கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. அவங்களும் இதுக்கு மேல நான் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், என்ன ஏன் போக்குல விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. நம்ம ஹீரோக்கும் அதை யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கன்னு தெரியாம அந்த பேட் எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு ஃபர்ஸ்ட் தங்கச்சோட வீட்டுக்கு போறாங்க. சாப்பிடறதுக்கு உட்காரும் போது பாக்கெட்ல இருந்து அந்த பேட அந்த சின்ன பையன் உருவி மாமா கிட்ட பேட் இருக்குதுன்னு கத்திருந்தான். மொத்த குடும்பமும் கழுவி கழுவி நம்ம ஹீரோவை ஊத்துறாங்க. பல பெண்கள்கிட்ட நம்ம ஹீரோ கேட்டு பார்த்துட்டு ரொம்பவே அசிங்கப்படுறாரு. இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம ஹீரோயின் இனி நானே இதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன், யார்கிட்டயும் இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சத்தியம் வாங்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ புதுசா யோசிச்சு கடையில போய் ஆட்டு ரத்தத்தை வாங்குறாரு. அதோட நிறுத்தாம பொண்ணுங்க யூஸ் பண்ற இன்னரையும் வாங்குறாரு. ஆட்டு ரத்தத்தை ஒரு பாக்கெட்ல ஊத்தி அது கூட ஒரு பைப்பையும் கனெக்ட் பண்றாரு. பேட் எல்லாத்தையும் வச்சுட்டு கீழே உட்கார்ந்து பாக்கும்போது எதுவுமே ஆகல, ஓகே டன்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஏதோ வித்தியாசமா தெரியுது. சுத்தி இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கீழே பார்த்தா மொத்த ரத்தமும் பேண்ட் ஃபுல்லா ஆயிட்டு என்ன பண்ணன்னு தெரியாம தன்னோட மானத்தை காப்பாத்துறதுக்காண்டி பக்கத்துல இருந்த கோயில் குளத்துக்குள்ள முங்கிருந்தாரு. மொத்த கிராமமும் நம்ம ஹீரோவை அடிச்சு வரட்டணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க.